ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட் கேமிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்எம்பியோட எபிசோட் 2 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா தரமான ஒரு சம்பவம் இருக்குங்க. என்ன சம்பவம்? பெரிய பெரிய சம்பவம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன மோட்டிவேஷன் வச்சு தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். இந்த மாதிரி நம்ம எஸ்எம்பி நீங்களும் விளையாட நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு இதாக அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மகிட்ட சுத்தமாக வுட் இல்லை. வுட் இருந்தால் தான் அதை வச்சு ஸ்டிக் பண்ணி நமக்கு கிராஃப்டிங்கில் நல்லா யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிக்காக்ஸே உடையிற நிலைமையில தான் இருக்குது. நாங்கள் 2-3 பிக்காக்ஸ் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாரி கேம்கிட்ட கேட்டுக்கிறேங்க. ஏன்னா இந்த தடவை ஃபோனில் எடிட் பண்ணனால ஃபோனில் அந்த வாட்டர் மார்க் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்ஷாட் அப்படின்றது காட்டுது. அதை இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் டைட்டு இன்றைக்கி ஒர்க்கு. ஸோ எடிட்டரை சொல்லி மாற்ற சொல்ல வேண்டியதான். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்டோன் தோன்றதுக்காண்டி ஒரு ஏரியா இது பண்ணியிருக்கோம். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மைனிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு டைமில் சார் என்னென்னா ஃபஸ்ட்டு கேவுக்குள்ளே இறங்கிட்டேன். கேவுக்குள்ளே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா எப்போயும் போல் வழக்கம் போல் மாப்ஸாக இருந்துச்சு. அதாவது கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டெப் மைனிங் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டெப் மைனிங்கில் தான் நமக்கு அயன் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். போய் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தேவை அயன் தான். ஸோ அயனை இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கேவ் உண்டு. ஃபஸ்ட்டு கீழே இறங்கினோடனே அயன் எடுத்தாச்சு. அயன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் 2-3 வரும். ஒவ்வொன்றா வச்சு போட்டு தெளிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வேறு இருக்கிற வழியும் இதையும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா அது ரொம்ப தூரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதான் கோல் தான் நோ அயன்ஸ். அந்த அமாங்கஸ் அந்த கேரக்டர் வந்த மாதிரி நோ அயன் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த ஸ்கெலிட்டன் வேறு அடிச்சுட்டேன்னு கிடந்தான். அவனை என்ன பண்ணுறதுன்னு அடிக்கலாமா வேணாமான்னு யோசித்து போய் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அந்த நெட்டு பக் வேறு அடித்தாலும் அடி கொடுக்க மாட்டேங்குது. போட்டு அடின்னு அடிக்கிறேன், அடி வாங்கிட்டேன்னு இருக்கான். அவனுக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த் இருக்கிற மாதிரி அடிச்சுட்டேன்னு கிடக்கிறேன். பாருங்கள், 3-4 அடி அடிச்சிட்டேன் அவனை ஏன்ட்டு தொடர்ந்து அப்படின்னு அடிச்சுட்டேன்னு இருக்கான். இந்த ஸ்கெலிட்டனோட ஏரோ வச்சு ஜாம்பி அவன் சைடு அடிச்சு பார்த்தா அவன் ஒரு அடியில் அடிச்சு கொண்டான். ஏன்னா அத்தனை அடி அடிச்சு நான் சாவாதால நீ ஈஸியாக ஒரு அடியில் கொண்டு போயிட்டியடான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நெட்டு பக்கில் எங்கிட்ட போய் கொடுக்குறான்ட்டு இங்கே இருக்கிற கோலம் மைண்ட் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இங்கே இருக்கிறது ரொம்ப சேஃப். அங்கே ஒரு க்ரீப்பர் வேறு நிற்குது. எப்போ வந்து வெடிப்பான்றது சொல்லி வாயை மூடலை. இந்த லேக்லேஸ் ஆக வேண்டியதாக இருக்குது. சரி, ஸ்பானுக்கு வேறு வந்துட்டோம். அப்புறம் இங்கேருந்து அங்கே வீடு வரைக்கும் ஓடணும். ஐயோ வாங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா கைஸ் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வரில் பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த சர்வரில் வந்து நிறைய அட்வான்ஸ் போயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டீமாக இப்போ ஒரு 4 பேர் விளையாட போகிறீங்க அப்படின்னா நம்ம டீம் செட் ஹோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணணும். /டீம் க்ரியேட்னு பண்ணிங்கன்னா டீம் க்ரியேட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே செட் ஹோம் பண்ணணும்னு வச்சிங்களோ /டீம் செட் ஹோம்னு போட்டுருங்க. அந்த இடத்துல இப்படி செட் ஆகிடுச்சுன்னு சொல்லி சைடில் மெசேஜ் காப்போம். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடி போய்ட்டு இப்போ /செட் ஹோம்னு போட்டிங்க பார்த்தியா, இப்போ வந்து /டீம் ஹோம்னு போடணும். /டீம் ஹோம்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த ஹோமுக்கே டெலிபோர்ட் ஆயிடுவீங்க. இதுதான் இந்த சர்வரோட ஒன் ஆஃப் த மாடு. இந்த மாடு வந்து நிறைய தடவை எனக்கு யூஸ் ஆகுது, என்னைய மாதிரி ஆட்களுக்கு. ஏன்னா செத்துக்கிட்டே இருக்கோம்ல, மறுபடியும் போய் லூட்லாம் எடுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓடுறா அவ்வளோ லூட்டு வச்சுருந்தேன், ஒரு லூட்டையும் காணேன். இப்போ இங்கேருந்து போய் மறுபடியும் சாகுறதா, போய் எடுக்க வேண்டியதான், எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். ஏய் மறுபடியும் இல்லாக, ஏய் இல்லை வேலை சாவலை இந்த தடவை. நாங்கள் நெட்லாஸ்லேயே போகுது. டேய் காதுக்கிட்ட வந்து கத்தாதரா. டேய் அடிக்கிறேன். நாளே பாருங்க எப்படி சீலில் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சீலில் கையில் வைக்கணும். ஏய் ஆடா போங்கடா. டேய் அந்த நாய் மாதிரி தான் என் ரியாக்ஷனும் மூஞ்சில் அப்படி இருக்குது. வாங்க நம்ம செட்டுவோம் போட்டு வச்சனால இப்போ நம்ம பிரச்சனை இல்லை, ஓட வேண்டிய அவசியம் இல்லை. /டீம் செட் ஹோம்னு போட்டு போக வேண்டியதுதான். அதுனா டக்குன்னு டெலிபோர்ட் ஏட்டமாக வந்து படுத்து தூங்க வேண்டியதுதான். நான் நைட் ஆயிடுச்சு. நைட் டைம் இதுக்கு போனோம்னா ரொம்ப இதாகும், ஜாம்பிஸ் நிறைய ஸ்பான் ஆகும். ஸோ படுத்து தூங்க வேண்டியதுதான். தூங்கிட்டு டக்குன்னு வாங்க கேவுக்குள்ளே ஓடுவோம். நம்ம லூட்டில் நமக்கு தேவை. ஓடுறா கைப்பில் கேவுக்கு ஓட லூட்டை பூரா எடுக்க வேண்டியதுதான். டீஸ்பான் ஆகவங்களாட்டி போய் எடுத்துடணும். அவ்வளோ சீக்கிரம் இந்த சர்வரில் எதுவும் டீஸ்பான் ஆகாதுன்னு வேறு சொன்னாங்க. நீங்களும் இந்த சர்வரில் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு ஜாவா ஐபி ரெண்டுமே இது பெட்ராக 2த்துக்குமான ஐபியை உங்களுக்கு நானே சென்ட் பண்ணுறேன். வாங்க டக்குன்னு லூட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் வேறு இடத்துக்கு. ஓடு இங்கே பார்த்தீங்கன்னா 2-3-4 ஸ்கெலிட்டன் தான். 4 வச்சு அடிச்சிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா பாதி லூட்டை காணோம். இப்போ தான் தெரியுது. எங்கே பாருங்கள் என்கிட்ட வெறும் ஸ்வாடு இது மட்டும்தான் இருக்குது. வெறுப்பாக இருக்குது. உசுரை கையில் பிடிச்சா போதும் நான் சமையல் ஓடி வந்திருக்கேன். நானே போகிற நேரத்தில் ஒரு விச்சு வேறு அவன் பாய்சனை தூக்கி போட்டான். சாவடிச்சிருப்பான்னு கிட்டத்தட்ட. பட் ஆனால் சாவடிக்கல, பரவாயில்ல. வாங்க மறுபடியும் போய் ஃபஸ்ட்லேருந்து லூட்டெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த செட்டிங்ஸ் வேறு கண்ட நேரத்தில் கை வர மாட்டேங்குது. ஓடு 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 பாருங்க தூரத்தில் இது அது பேர் என்ன ஸ்ப்ரூஸ் வுட்டு. அந்த வுட்டெல்லாம் பில்டிங் பிளாக்ஸுக்கு நமக்கு நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா அதை வச்சா நிறைய பேர் பில்டெல்லாம் நல்ல நல்ல பில்டெல்லாம் கட்ட முடியும். ஸோ நம்ம மட்டும்தாங்க இந்த சர்வரில் வீடே கட்டாமல் இருக்கோம். நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு கட்டி முடிச்சுட்டு மைனிங் டைமண்ட் அரமெல்லாம் போட்டாங்க. நம்ம பாருங்க ஒரு லைன் எடுக்கிறதுக்கு 4 தடவை சாக வேண்டியதாக இருக்குது. பட் பரவாயில்ல, நான் இங்கே என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் உங்களை காமிக்கணும். ஃபஸ்ட்டு வுட் எடுக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் ஆகும், அதை உட்காந்து எடிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. பட் பரவாயில்ல, உங்களுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாதி பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி இந்த சர்வரில் நீங்கள் விளாட நினச்சிங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். எடு 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 சீக்கிரம் 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 அந்த லீஃப் உடச்சுட்றோம். அப்போ தான் அடுத்து இது வரும். சப்ளிங்கை வச்சு நட்டு விட வேண்டியதான். அது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நெதர் போர்ட்டல் வேறு இருக்குது. அந்த நெதர் போர்ட்டலில் வந்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் நான் ஃபயர் பண்ணாமல் மட்டும்தான் வச்சுருக்கேன். முடிஞ்சால் அடுத்த எபிசோடில் ஃபயர் பண்ணி பார்க்குறேன். ஆனால் நெதருக்கு இப்போயே போகணுமான்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம டைமண்ட் ஆர்மர் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே அயன் ஆர்மருக்கே வழி இல்லை. சரி போய் மறுபடியும் கிராஃப்ட் பண்ண வேண்டியதான். கிராஃப்டிங் டேபிள் அப்படியே உட்டாக மாற்றி டக்குன்னு ஸ்டிக்காக எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஸ்டோன் மைன் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த 4 அயனை உருக்கலாமா? அதுக்கு வுட்டு இல்லை. வுட்டு எடு. நான் அந்த 4 அயனை உருக்கி ஃபஸ்ட்டு நான் ஷீல்டு செய்யணுங்க. நான் ஷீல்டு செஞ்சால் தான் அது உருப்படியாக இருக்கும். கையில் வேறு ஷீல்டு உடையிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு அயன் தான் இருக்குது. இந்த அயனை வச்சு தான் அயன் பிக்காஸ்லாம் செய்யணும். அயனை இப்போ தான் உருக ஆரம்பிக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிக்காஸை செஞ்சு டக்குன்னு போய் ஸ்டோன் எடுத்துகிட்டு ஸ்டோனு லூட்டுக்கு மாற வேண்டியதுதான். ஓடு பார்த்தீங்கன்னா இதில் லேண்ட் கிளைம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, அதாவது உங்கள் பேஸை செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஷவலை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து சப்போஸ் உங்கள் இடத்துக்குள்ளே வராங்க, டக்குன்னு உங்கள் ஜஸ்ட்டை ஓப்பன் பண்ண நினச்சா பண்ண முடியாது. சர்வரில் யாரும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காண்டி, ஏன்னா டக்குன்னு வந்து க்ரீப்பர் பக்கத்தில் வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் அந்த ஹோம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிற ஸ்டோன்லாம் டக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். கோல் இருக்குது. கோலும் கிடச்சிச்சுன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும். சீக்கிரமாக கேவுக்கு போக வேண்டியதான். ஏன்னா கண்ணு தெரியாமல் டார்ச் வைக்காமல் போனோம்னா அவ்வளோதான். ஏற்கனவே கண்ணு தெரிஞ்சு 4-5 ஸ்கில்டன்ட்டு அடி வாங்கி சாக வேண்டியதாக இருக்குது. இப்போ கண்ணு தெரியாமல் போய் ஒரு ஸ்கில்டன்ட்டு அடி வாங்கி சாகிறதுலாம் உடம்புல தெம்பில் ஆல்ரெடி அடி வாங்கி உடம்பு இப்படி கிடக்குது. பட் பரவாயில்ல, இவனுங்க நம்மளை அடிச்சுட்டேன்னு கிடந்தாலும் எனக்கு நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும்ல. அப்போ தான் நமக்கு வீடியோ கரெக்டாக வரும். வாங்க இந்த மேலே போய் அயன் டூல்ஸுக்கு மாற வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் கோபால் ஸ்டோன் எடுத்துகிட்டு போவான். ஸோ பரவாயில்ல, கோபால் ஸ்டோன்லாம் எடுத்து வச்சு வாங்க மறுபடியும் போய் நம்மளோட ஸ்டோன் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இருங்க இந்த ஃபஸ்ட்டு வுட்டன் பிக்காஸ் உள்ளே போட்டுருவோம். ஓகே 4 அயன் வந்தாச்சு. 4 அயன் எடு. ஃபஸ்ட்டு அயன் பிக்காஸ் செய்ய வேண்டியதான். ஒரு அயன் பிக்காஸ் எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம கேவுக்கு வேறு போகிற இடத்துல டைமண்ட் கிடச்சிச்சுன்னா அதை விட்டுட்டு வர மனசு இருக்காது. வாங்க டக்குன்னு பிக்காஸை செஞ்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இருக்கிறது எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டு மற்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா ஓட வேண்டியதான். ஓடு கேவில் போய் எனக்கு அயன் ஆர்மர் போடாமல் இந்த வீடியோ முடிக்கக்கூடாதுன்னு தான் முடிவில் இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னும் 4 தடவை சாவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. இந்த கேவில் நான் எவ்வளோ தடவை போய் செத்துக்கிட்டு இருக்கேன்னு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். இதில் இந்த நெட்வொர்க் ஏரர் வேறு அடிக்கடி வந்து இப்படி வெளியே தடுத்தது. மறுபடியும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அயனை கொஞ்சம் எடுத்தேன், மறுபடியும் செத்தேன், மறுபடியும் வீட்டுக்கு போனேன், மறுபடியும் சாகுறேன். இந்த தடவை எத்தனை தடவை செத்துருக்கேன் நீங்களே பாருங்களேன். 3, இதோட 4வது தடவை சாக போகிறேன். ஐயோ எத்தனை தடவை செத்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் போக வேண்டியதுதான். டக்குன்னு ஒரு போகிறேன், கீழே விழுகிறேன், பாதி ஹெல்த்து போகுது, ஷீல்டு எடுக்கிறேன், கொண்டுறாங்க. இதோட பாருங்கள் உள்ளே போகிறேன், பக்காச்சு, மறுபடியும் மேலே வந்துட்டேன். ஐயோ இல்லைங்க, மறுபடியும் போய் குதிக்க வேண்டியதான். மறுபடியும் பக்காவாக இருந்தால் சரி. எனக்கு தான் நெட்டு பக்கம், ஏன்னா ரெக்கார்டு எடுக்கிறேன், அதில் கொஞ்சம் லாக் அடிக்குது, அப்புறம் நெட்வொர்க் எரரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை இருக்குது. பாருங்கள் குதிச்சு 5 செகண்டுக்கு அப்புறம் எனக்கு வருது. பரவாயில்ல, எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். அங்கே பாருங்கள் லூட்டெல்லாம் எப்படி சதுர போய் கிடக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஷீல்டு எடுத்து கையில் போட்டுக்கணும், இல்லைனா ஒவ்வொருத்தனா வந்து அடியேறின்னு நடிக்கிறாங்க. ஏற்கனவே 4-5 தடவை செத்துட்டேன்னு நினைக்கிறேன். சத்தியமாக தெரியல எப்படி இந்த கேவில் சர்வே ஆக போகிறேன்ட்டு எனக்கு. சரி வாங்க அடுத்து அயன் இருக்கான்னு சொல்லி போய் பார்க்க வேண்டியதான். இல்லை அயன் பாதி எடுத்தோம், பார்த்தா மறுபடியும் செத்து போயிட்டோம். தான் மறுபடியும் இதாகுது. பாருங்கள் எவ்வளோ லாக் அடிக்குதுன்னு. பாருங்கள் கிரீப்பர் வேறு இதில். அங்கே பாருங்கள் ஸ்கெலிட்டனு. இருறா வரையும். ஏற்கனவே இவன்ட்ட தான் 4 தடவை எடுத்துருக்கோம், அதனால் உட்காந்தே போவோம். கடவா பொறுமையா. அடி மண்டையில் அடி.
போடு இன்னொரு அடி பாருங்கள் 4 அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது போட்டு சதக்குன்ட்டு. ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கிரிப்ட் நான் அடுத்த அடி அடித்து சாவலை. ஆனால் ஜாம்பி வந்து ஒரு அடியில் அடிக்கிறான். ஐயோ என்னத்தான் நான் சொல்ல, இவனுங்கள்டான் அடி வாங்கி சாவணும் என் தலையில் எழுதி வச்சுருக்கு. ஆனால் கொஞ்சம் லாக் அடிக்குது. பட் பரவாயில்ல, எல்லா வீடியோவும் உங்களுக்கு தானே மேக் பண்ணுறேன். பரவாயில்ல, உங்களுக்காண்டி தானே பார்த்துக்குறேன். ஸோ வாங்க அப்படியே போக வேண்டியதான். ஆனால் அந்த இதில் வந்து எங்கிட்ட ஒரு பேசேஜை மட்டும் போட்டுவிட்டோம்னா சாமிக்கிட்ட சாகமாக வரலாம். ஸோ அதனால் ஒரு இதை கரெக்டாக போட வேண்டியதான். சொல்லி வாயை மூடலை, அடுத்த தம்பி வந்துட்டான். இவனுங்களுக்கு ஒரு வேலையே இல்லை போல், கரெக்டாக கூப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிற மாதிரியே வந்துடுறாங்க. டேய் சாவுடா, சை நிம்மதியாக ஒரு மைனிங் பண்ண விட்றாங்களா? இவனுங்கள்ட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணுறேன், அங்கேயும் வந்து என் உயிரை எடுக்கிறாங்க. சை வாங்க எல்லாத்தையும் உடை கரெக்டாக பேசேஜ் போட்டு வேலையை மறுபடியும் ஆரம்பிப்போம். டேய் சைடில் வேண்டாமே. டேய் நீ எங்கடா இந்த வந்த? அங்கே பாருங்க, இந்த வழியில் இந்த வந்து அடிப்போம்னு சொல்லிட்டு அங்கிட்டிருந்து வரேன். ஐயோ இவனுங்களெல்லாம் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? மேலே ஏறமில்ல, அந்த பிளாக்கோட ஓடு. ஐயோ சாமி, இந்த கேவில் எப்படி தான் சர்வே ஆக போகிறேன் சத்தியமாக எனக்கு ஐடியாவே கிடையாது. வாங்க டக்குன்னு -50 வரைக்கும் போகணும். டைமண்ட் எடுத்துடலாமா நேரான்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. பாருங்கள் பக்கத்தில் டைமண்ட் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம தான் இன்னும் அயனுக்கே நம்ம மாறாமல் உட்காந்துருக்கோம். டைமண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சேஃப்டிக்கு ஒரு அயனர் மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. ஏன்னா மைனிங் போகும்போது லாவாலாம் வரும். ஸோ அப்போ டக்குன்னு லாவா இல்லாமல் இருந்தோம்னு வைங்களேன், டக்குன்னு வந்து 2 செகண்டாக முடிச்சுட்டு போயிடும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு அயனர் மாதிரி தான் வேணும். ஸ்பைட்ரா இவன்ட்ட தாங்க ஆரம்பத்தில் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். கிரீப்பரே பா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தாங்க கரெக்டாக. இங்கே பாருங்க ஜாம்பி வில்லேஜெல்லாம் வரோம். பக்கத்தில் வேறு ஒரு வில்லேஜர் இருந்துச்சு. இவனே சாப்பிடுச்சிட முடியாப்பா. கரெக்டாக அவனே குளிக்குள்ள விழுந்துட்டாங்க எப்படியோ. சாப்பிட்டுட்டு இருந்தோடனே அடிக்கிறேன்டா. வெயிட் பண்ணுறா. அடி ஸ்க்ரீனு பாடி. ஸ்க்ரீன் வேறு சைடில் திரும்பல, எதை காட்டிட்டு நிற்கிறான் பாரு, போடா அங்கிட்டு. சை ஓடு. மேலே போனால் எந்த இடமும் இல்லை, பிளாக்காக இருக்குது. சரி வாங்க அப்படியே சைடில் போக வேண்டியதுதான். சரி ஏதோ கோல் இருக்கிற மாதிரி இருக்குது, அதையே எடுத்துகிட்டு போகலாமா? இருங்க ஃபஸ்ட்டு டார்ச் வைப்போம். சரி கோல்லையா எங்க அந்த இதுங்க அந்த க்ளோ ஆகும்ல அது மாதிரி இருக்குங்க, அது பார்க்குறதுக்கு டைமண்ட் மாதிரி இருக்குது. அடுத்த சாமி. நில்றா. நெட்டில் செத்து போடா. அடிக்காதரா. பின்னாடி கிரீப்பரு அடி. பா நல்ல வேலை. யாருங்க இப்போ ஜாம்பிக்கு எனக்கும் ஒரு சண்டையை பார்க்குறீங்களா? நானா அவனன்ற மாதிரி தான். அவனை 2 அடி எப்படியோ என்னை அடிக்க விடாமல் அடிச்சிட்டேன், இல்லைனா அப்பயே என்னை முடிச்சு விட்ருப்பான். அடிக்காதரா. பாடி இல்லை வேலை. அங்கே பாருங்கள் இன்னும் 2 சாமி வேறு இருக்குது. இவங்களெல்லாம் எப்படி நான் சர்வே பண்ண வேறு இல்லை. மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே போகலாமா? ஐயோ பார்த்துட்டாங்க. இந்த ஜாம்பி பிள்ளை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்க இன்னும் 2 ஜாம்பி வராங்க. ஐயோ இந்த ஜாவாவில் அது பேர் என்ன, ஸ்வீப்பிங் கேஜுன்னு நினைக்கிறேங்க. அதாவது மொத்தமாக ஜாம்பி வந்துச்சுன்னா ஒரு ஜாம்பி அடித்தா மற்றதுக்கும் டேமேஜ் கொடுக்குற மாதிரி. அந்த அப்டேட்டை எப்போ தான் பெட்டராக கொண்டு வர போகிறோன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த அப்டேட்லாம் கொண்டு வந்தால் வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்க மேலெலாம் கோல்ட் இருக்குது, பட் மேலே போகிற அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு செத்துல. வாங்க இங்கே இருக்கிற மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே ஓடிட வேண்டியதான். மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே ஜாம்பியை ஈஸியாக கூட வச்சுக்கலாம். வெளியே இருக்கும்போது தான் பின்னாடி ஒருத்தர் வந்து வெடிக்கிறான், முன்னாடி ஒருத்தர் சுட்டுறான். சாமி இவங்களாம் தப்பிக்க முன்னாடி போதும் ஆயிரும் போல். மைண்ட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா சைடில் ஓர் எல்லாம் இருக்கும். ஸோ வாங்க போய் பார்ப்போம் ஓர் ஏதாவது கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி. பாருங்க காவேப்பா கிடக்குது. காவேப்பும் நமக்கு தான் தேவைப்படும். இருங்க ஃபஸ்ட்டு டார்ச் வச்சுக்கோங்க, சுற்றி எவனுக்கான நான் ஒரு இது எடுக்கும் போது தான் இன்னொருத்தர் வரான். லாவா ஓரமாக போவோம். பாவி இந்த மாதிரி லாவாலாம் இருக்குங்க, கீழே போகிறதுக்கு வழி இருக்கும். வாங்க இப்போ இந்த காபேப்பை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். எட்றாத. பாவி ஒரு காபேப்புக்கு ஒன்று தான் கிடப்பீங்களா? சார் இது தெரிஞ்சால் நான் சியர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்டா. சை இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஏன்னா நமக்கு போவ் செய்யணும். அப்புறம் என்ன ஃபிஷ்ஷிங் ராடுங்க. ஃபிஷ்ஷிங்கில் இருந்தால் எக்ஸ்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அங்கே பாருங்க கீழே ஏன்ட்டுருக்கு, அங்கே அதை எடுத்து கிளம்ப வேண்டியதான். எவனும் வெந்துருந்தா என்ன சொல்லி வாயமுள்ள வந்துட்டான். சாவுடா. இருங்க இந்த அயன் எடுத்துகிட்டு கிளம்புவோம். எட்றாத. எத்தனை அயனு? 1 2 3 4 4 அயனு போடு. வேறு மாதிரி டக்குன்னு எடு. அவ்வளோதான். இருக்கிற சைடில் இருக்கிற கோல் எடு. அவ்வளோதான். கோடு எவ்வளோ தோல் அப்பா நிறைய கோல் கிடச்சிடுங்க. இது மாதிரி டார்ச்சுக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்லை. நான் கேவல டார்ச்லாம் மட்டும் வரவே கூடாதுங்க. பெட்ராக்கு ஜாவாவில் கூட பரவாயில்ல. நைட் விஷன் பேக்னு ஒரு பேக் இருக்குது, அதை மாட்டிகிட்டு வந்துடலாம். பெட்ராக்கில் அதை போடுங்களாட்டி போதும் நான் இருங்க பாருங்கள். கேவ் என்ன இவ்வளோ தூரம் போகுது? இருடா வெயிட் பண்ணுறா சாப்பிட்டு வரேன். நாங்கள் கரெக்டாக ஆற விட்றான் இவன். கொஞ்சம் இல்லை ஷீல்டை பிடிச்சிட்டானா மண்டேலே அடி விழுந்துருக்கு எனக்கு. போடு 1 2 ஓடுறாங்க. யாருங்க
இந்த ஜாவாவில் உள்ள ஸ்கெலிட்டன் மட்டும் தாங்க அடிக்கும் போது இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான். பெட்ராக்கில் இருக்கிறவங்க கூட ஒரே இடத்துல நின்று அடி வாங்குவாங்க. ஏய் கோலு, ஏய் பா நல்ல வேலை. இங்கே பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேவு விட ஐயோ சாமி. ஏய் எங்கிட்ட இருந்தா பேய் பாருங்க, மறைஞ்சிக்கிறேன்னு நினைக்கிறேன். மறைஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி இருறா. டேய் கோலை எடுத்துகிட்டு வந்து உடனே பார்த்துக்கிறேன்டா. டேய் ஐயோ பிளாக் ஆகிட்டேன். ஏய் எங்கிட்ட இருந்தா நீ வந்த? ஏய் 2 பேர் அடிக்கிறாங்க. நல்ல வேலை ஸ்வீப்பிங் எது இருக்குன்னா 2 பேத்துக்கு சேர்ந்து அடி விழுகுது. டக்குண்ணே போட்டுத்தல்ப்பா சாமி. 1 2 3 4 அப்பா ஒரு இடம் விடாமல் டக்குன்னு அடிச்சிடணுங்க. அவன் வேறு மாட்டிக்கிட்டான் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு. டக்குன்னு கோல் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏய் பிளாக் ஆகுதுங்க. ஐயோ அந்த கேபிள் அந்த சாமி வந்து நீ சாப்பிடுச்சேன். வீடியோட கிளிப்பு ரொம்ப இருந்ததுனால நான் அதை கட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சர்வரில் விளையாண்டு வச்சிங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோட் சீக்கிரம் வந்துடும். யாராவது ஒருத்தர் தூங்குங்கப்பா, மறுபடியும் வந்து யாராவது வெடிச்சிருப்போம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.